அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரு சென்னலோடு கைலுலக பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்குக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த 3வது பாடல்ல ஸ்ரீ ஆண்டாள் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்காத செல்வம் நிறைந்திருக்கணுமா. பரந்தாமனை பற்றி பாட போகிறோம் தோழிமார்களே, எழுந்திருங்க அப்படின்னு தோழிகளை எழுப்புறாங்க. அதுவும் எந்த பரந்தாமனை பற்றினா, வாமன அவதாரம் எடுத்து 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் தன்னுடையதாக மாற்றிக்கிட்டார். அவர் பேரை தான் நம்ம பாடணும். அதுக்கு தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடணுன்ற வரி. இறைவனுடைய நாமத்தை பாடுறதுனால என்ன அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பாவை நோன்பு இருந்து நீராடி இறைவனோட நாமத்தை சொல்கிறதுனால நாடெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த மழை பெய்யறதுனால நெற்பயிர்கள் நல்லா வளர ஆரம்பிக்கும். அந்த நெற்பயிர்கள் வளர இடத்துல இருக்கக்கூடிய நீரில் மீன்கள் துள்ளி விளையாடும். பூத்திருக்கக்கூடிய மலர்களில், அதுவும் குவளை மலர்களில் வண்டுகள் உறங்கி மகிழுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இந்த நீர் வளத்தால் நிலவளமும் நன்றாக இருக்கும். நிலவளத்தினால் பயிர் வளமும் நன்றாக இருக்கும். பயிர் வளமாகும்போது செல்வ வளம் அப்படிங்கிறது அங்கே நிலைத்திருக்கும். அதோடு மட்டும் நிறுத்தலை, பசுக்களை பற்றியும் சொல்கிறாங்க. பசு கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்கும். பால் வளம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். குடம் குடமாக பாலை பொழிந்து தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். இறைவனோட நாமத்தை சொல்கிறதுனால என்னென்ன மகிமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் இருக்குது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு தேடல்ங்கிறது இருக்கும். அது பொருள் தேடலாக வரும் சில சமயங்களில். அப்போது இறைவனோட நாமத்தை சொல்கிறதுனால என்னென்ன பலன், செல்வ செழிப்பு என்றும் நீங்காத நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட மைய கருத்தே. நோம்பினுடைய பொது பயனாக நாடெங்கும் வாழ ஆசி கூறும் பாசுரம் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோடைய பொருளுமே. அப்போது நாமும் திருப்பாவை தினமும் பாடுவோம். நீங்காத செல்வம் எப்பயுமே நிலைத்திருக்கிறதுக்கு ஆண்டாள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாமும் பின்பற்றுவோம். நன்றி.